ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம். இந்த வீடியோவில் தற்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டடோட ஜாப் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாப் வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். பட் ஆனால் இது சீஸ்னபுளாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எல்லா அறுவடை காலத்துலேயுமே அந்த நெல் கொள்முதல் பண்ணி பாதுகாத்து வச்சு அதை வந்து திரும்பி கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அந்த ஒர்க் தான் டிஎன்சிஎஸோட ஒர்க்கு. இப்போ அந்த டிஎன்சிஎஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சீசனபிள் பில் கிளர்க் கேட்டிருக்காங்க, சீசனபிள் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் அதை பார்த்துக்கிறதுக்கு வாட்ச்மேன் ஆல்சோ கேட்டிருக்காங்க. இது வந்து 450 வேகன்சி, டெம்பரவரி வேகன்சி தான். இது எல்லா மாவட்டத்துக்குமே ரொட்டேஷனில் வரும். ஸோ எல்லா மாவட்டமும் ஒரே நேரத்தில் அறுவடை பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சேலத்தில் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு வரும். இது மாதிரி சீசனபிளாக ரொட்டேட்டடில் இருக்கும். அதனால் இது எவ்ரி டிஸ்ட்ரிக்குமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது என்ன டிஸ்ட்ரிக் வந்திருக்கு, ஃபர்தர் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த ஜாபுக்கு வந்து என்ன ப்ராசஸ், செலெக்ஷன் கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபோ நம்ம வந்து பார்க்கலாம். இதை பற்றின எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபர்தர் ஃபாலோவிங்க்கு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் இருக்கும், ஜாயின் பண்ணிங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 28/2/2025. ஓகே. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் மதுரை மண்டலத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேகன்சி கேட்டுறாங்க அப்படின்னா சீசனபிள் பில் கிளர்க் கேட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் சீசனபிள் வாட்ச்மேன், சீசனபிள் ஹெல்ப்பர் கேட்டாங்க. ஸோ ஹெல்ப்பரில் அசிஸ்டன்ட் இப்போ நம்ம வச்சுக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது. 100% மதிப்பெண் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். ஸோ மொத்தமாக 450 வேகன்சி இருக்குது. இதில் கிளர்க்கு, ஹெல்ப்பர், வாட்ச்மேன் ஈச் வந்து 150 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இளங்கலை அறிவியல் அல்லது வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ யூஜியில் வந்து சயின்ஸ் முடித்தவங்க, ஸோ பிஎஸ்சி சயின்ஸ் பண்ணவங்க இல்லை பிஎஸ்சி அக்ரி பண்ணவங்க, அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பண்ணவங்க இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட்டு ஹெல்ப்பருக்கு 12th பாஸ் இருந்தால் போதும். அப்புறம் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 8வது வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். ஸோ இதுக்கான கம்யூனல் ரிசர்வேஷன்ஸுமே உண்டு. அந்த ரிசர்வேஷன்ஸ் பொறுத்து தான் ஏஜும் இருக்கும். ஜஸ்ட்டு இந்த டேபிள் காலம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு என்ன ஏஜ், அப்புறம் எம்பிசி, பிசி, பிசிஎம்க்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்புறம் ஓசிக்கு என்ன ஏஜ் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி அப்படிங்கிறது பார்த்தோன்னா மினிமம் வேஜஸோட ஆக்ட் படி தான் தரப்போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ் அலவன்ஸ் 5285 ரூபா மாதத்துக்கும், ட்ராவல் அலவன்ஸ் ஒரு 5087 ரூபா அதுக்கு வந்து தரப்போகிறாங்க. ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணி பார்த்தா அதுக்கான சேலரி தெரிய வரும். ஸோ விண்ணப்பங்கள் நீங்கள் வந்து 28/2/2025 நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். அண்ட் குறிப்பாக இதில் வந்து மதுரை மாவட்டமாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், வேறு மாவட்டம் பண்ணாதீங்க. வேறு மாவட்டம் இருந்தீங்கன்னா வரிசையாக 1 by 1 வர ஆரம்பிக்கும். நான் வரும்போது தெளிவாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இமெயில் ஐடி மூலியமாக ஆல்சோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் கடைசி தேதி அப்படிங்கிறது 28/2. இப்போ நீங்கள் போஸ்டலாக பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரஸ் இதில் கொடுத்துருப்பாங்க, துணை ஆட்சியர், மண்டல மேலாளர் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு மாதிரி படிவம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட நேம் என்ன, அப்புறம் தந்தை இல்லை கணவர் பெயர் என்ன, ஆண்களா பெண்களா, அட்ரஸ்ஸு, இப்போ இருக்கிற அட்ரஸ், மொபைல் நம்பர், கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க. அப்புறம் ஜாதி, மதம், உங்களோட என்ன கம்யூனிட்டி, பிறந்த தேதி என்ன, கல்வி தகுதி என்ன, அப்புறம் உங்களோட எஜுகேஷன் 8th எங்கே பண்ணீங்க, 10th எங்கே பண்ணீங்க, 12th எங்கே பண்ணீங்க, டிகிரி எங்கே பண்ணீங்க, எந்த வருஷம் பாஸ் அவுட் பண்ணீங்க, எத்தனை மார்க்கு, அவுட் ஆஃப் மார்க் எத்தனை, எந்த பர்சன்டேஜ், ஃபோட்டோவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ் அப்படியே கிளியராக இருக்கணும். உங்களோட சைன் போட்டு நீங்கள் ஃபர்தராக என்ன டாக்குமெண்ட்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட், பிறந்த தேதி டாக்குமெண்ட், அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, ப்ளஸ் நீங்கள் இருக்கிறதுக்கான இருப்பிட சான்று, ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அந்த சொல்லப்பட்ட அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணால் போதுமானது. ஸோ இப்போ டிஎன்சிஎஸ்சி மதுரைக்கான வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக வரும், கண்டினியூஸாக வரும். டிஎன்சிஎஸ்சி திருச்சி, சிவகங்கை, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், இப்படி வரிசையாக 1 by 1 வர ஆரம்பிக்கும். நான் வரும்போது அப்டேட் பண்ணுறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருந்தால் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஜாபில் பார்க்கலாம். தேங்க்யூ.